நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் சார். மொத்தம் வந்து டோட்டல் வேகன்சி வந்து எம்எஸ்ல காட்டினதுன்னு பார்த்தோம்னா ஜனவரி 31 4077. இது வந்து இந்த தரவு எல்லாமே வந்து சேகரிக்கப்பட்டதுதான். எம்எஸ்ல நாங்க ஆர்டில கேட்டோம், எங்களுக்கு கொடுக்கல. இருந்தாலும் 4070, அதாவது அங்க போய் இருப்பாங்க பாத்தீங்களா செலக்ட் ஆன டீச்சர்ஸ், அவங்களுக்கு வேகன்சி காட்டினது நீங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்குமே பார்த்தோம்னா எங்க ஏரியா பேரம்பாக்கம் ஸ்கூல்ல பார்த்தோம்னா 5 சப்ஜெக்ட் வந்து டீச்சர்ஸே எடுக்கல. எல்லாருமே தற்காலிக ஆசிரியர்களை வச்சுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. மொத்தமே 1863 டீச்சர்ஸ் மட்டும் தான் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் செலக்ட் பண்ணாங்க. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பார்த்தோம்னா நம்ம +1 +2 எடுக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அடலசன்ஸ் ஏஜ்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். இப்போ ஒரு நாட்டுடைய கல்வி வளர்ச்சியே பார்த்தோம்னா இந்த மாணவர்கள் கையில தான் இருக்கு. ஒரு நாட்டுடைய நம்ம ஒரு நல்ல ஒரு சிட்டிசன்ஸா அவங்களை எடுத்துன்னு வரணும்ன்றதா. அப்படி பார்த்தா ரிமைனிங் வேகன்சின்னு பார்த்தோம் 2216 வேகன்சிஸ் இருக்கு சார். இப்போ இந்த வேகன்சிஸ்லாம் வந்து அரசாங்கம் ஃபில் பண்ணணும். இதுல வந்து ஏறக்குறைய இருக்கலாம், ஏன்னா எங்களுக்கு உள்ள இருந்து கரெக்டான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு தோராயமா ஏற்கனவே அரசாங்கம் வந்து 4000க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்கு, 3000க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்கு நம்ம சட்டசபையிலேயே அறிவிச்சிருக்கிறாங்க. 19000 வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லி இருக்கிறாரு. எப்பவுமே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நாங்க வந்து 2025 அக்டோபர் 12 இந்த தேர்வு எழுதணும். அப்ப அது வரைக்கும் இருக்கிற வேகன்சி எங்களுக்கானது தானே சார்? அப்ப அது எங்களை வச்சுதானே சார் ஃபில்அப் பண்ணணும். அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற 2024 வரைக்கும் அது கூட ஃபுல்லா ஃபில் பண்ணல. அதுலயே கொஞ்சம் இதுவா இருக்கு. இப்ப கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க சார். நிதி இல்ல அப்படின்னா வந்து அரசாங்கத்தை வந்து குறையா சொல்ல ஒரு கோரிக்கையா சொல்றேன். இன்னைக்குமே நமக்கு 48,000 கோடி கிட்ட கல்விக்கு வந்து நிதி அளிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆசிரியர்களை நம்ம பணி நியமனம் பண்றதுனால ஒண்ணுமே இல்லை. ஒரு இதுக்கு வந்து ₹1,00,000 சேலரி, அதிக சேலரி அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்டிங் 55,000 சாங்ஷன் போஸ்ட் தான் சார் கேக்குறோம். இருந்த போஸ்டிங் ரிட்டையரான போஸ்டிங் தான் நம்ம வந்து மறுபடியும் கொடுக்க போறாங்க. வெறும் 55,000 அப்படிதான் சேலரி. அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், ஒரு வருஷத்துக்கு இந்த 2000 பேரை நீங்க நியமிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு 12 கோடி ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கே ஆகும். 5 வருஷத்துக்கு 60 கோடி ரூபாய் தான். அரசாங்கத்துக்கு இது ஒரு செலவே கிடையாது. இவங்க நினைச்சாங்கன்னா நிச்சயமா வந்து எங்க எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு வழங்கலாம். அது மட்டும் இல்லாம மாணவர்களோட அரசு பள்ளி மாணவர்களோட கல்வி தரத்தை வந்து அதிகப்படுத்தலாம். இப்ப கூட ஒரு அறிவிப்பு, அதிகமா நாங்க மாடல் ஸ்கூல்ஸ்லாம் இப்போ திறந்திருக்காங்க, இன்னும் திறக்க போறேன்னு சொல்றாங்க. அப்போ எப்பவுமே வேகன்சி இருக்குதான். நீங்க அடுத்த தேர்வு வைங்க. ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் நாங்க 2026 அந்த கல்வியாண்டுக்கு தானே படிச்சோம், 25-26 கல்வியாண்டுக்கு படிச்சோம். அதுக்கு தேர்வு எழுதணும். அப்ப எங்க வேகன்சி எங்களுக்கு நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க. இது வந்து சரி, நீங்க நிதி இல்லைன்னா கூடுதல் பணியிடங்களை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க, உங்களால முடியும். அதுதான் நாங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்கறது. இந்த அரசாங்கம் வந்து எவ்வளவோ செய்யுது மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா விதத்திலுமே நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு வரீங்க. அதே போல எங்களுக்கும் ஒரு நீங்க தினமுமே ஒரு ஜியோ ரிலீஸ் ஆகுது. இப்ப பார்த்தோன்னா கடந்த ஒரு 10 நாட்களா பார்த்தா அந்த IAS ஆபீசர்ஸ்க்குலாம் வந்து கூடுதல் பணியிடங்களை நியமிச்சிருக்கிறீங்க. TNPSC கூடுதல் பணியிடங்களை இது பண்றீங்க. கௌரவ விரிவுரையாளர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அதிகமா நியமிக்கும் போது நாங்க PG டீச்சர்ஸ் எங்களுக்கு நாங்க வந்து கவன ஈர்ப்பு ஒரு போராட்டம் மாதிரி ஒரு நாங்க ஏற்படுத்தணும். அதுவும் முன் அனுமதியோடு தான், அமைதி வழியா தான். எந்த விதத்திலையும் நாங்க வந்து அரசாங்கத்தை எதிர்த்தோ இது பண்ணியோ நாங்க குரல் கொடுக்கல, அமைதி போடுறோம். ஏன்னா we are all teachers. அதான் எங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பொறுமையா அரசாங்கத்துக்கிட்ட கேட்கும். எறும்பூர கல்லு தேயும் சொல்லிட்டு நம்ம ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுவதும் நமது அமைச்சர் எங்க போறாரோ, நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர் எங்க போனாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் ஐயா துணை முதலமைச்சர் எங்க போனாலும் சரி, நம்ம அங்கெல்லாம் போய் நின்று எங்களோட கோரிக்கை மனுவில் ஒரு ஊர்லயும் நம்மளோட ஆசிரியர்கள் நாங்க கொடுத்துதான் வரோம். எங்களோட கோரிக்கை நிச்சயமா உங்களால நிறைவேற்ற முடியும். இப்போ இதுக்கு நம்ம இந்த தரவுகள் பார்த்தோம்னு வச்சோங்களேன், 2017 அறிவிச்சது 1663 போஸ்ட். ஆனா இன்க்ரீஸ் பண்ணது 1712 போட்டு 3375 வேகன்சி ஃபில் அப் பண்ணாங்க. 2019 2144 போஸ்ட் வந்து அறிவிச்சுட்டு அப்புறம் 187 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி 2331 போஸ்டிங் போட்டாங்க. இப்ப ரீசெண்டா 2021 நடந்தது சார், பிப்ரவரி மாசம். அதுல பார்த்தோம்னா 2207 வேகன்சிக்கு அறிவிச்சுட்டு 1030 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி 3037 பேர் போட்டிருக்காங்க. ஆனா 25ல 1992
2096 போஸ்ட் மட்டும் தான் அறிவிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே நிறைய வேகன்சி இருக்கு சார். இதை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த முறை அரசாங்கம் இது பண்ணாங்க. ஏன் இவ்வளவு கேட்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா இந்த எக்ஸாம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளா பிப்ரவரி 2021க்கு அப்புறம் எப்ப நடந்தா 2025 அக்டோபர்லாம் நடந்தது. கிட்டத்தட்ட 5 வருஷம் 4.25 வருஷம் கிட்ட இவ்வளோ ஒரு கேப்புக்கு அப்புறம் தான் நடந்தது. அப்ப எல்லாரோட ஏஜ் ஃபேக்டரை பாருங்க சார். எத்தனை வருஷம் பிஎட் முடிச்சுட்டு எவ்வளவு டீச்சர்ஸ் வெளியே வராங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு எல்லாமே கூட நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் ஃபியூச்சர்ல. அப்ப இப்ப இருக்கிறவங்க வரைக்கும் இது நியாயமான கோரிக்கை தானே, நீங்களே சொல்லுங்களேன். அவங்க இந்த அளவுக்கு நாங்க சொல்றது வந்து நாங்க அதிகாரமாவா நீங்க வந்து அரசாங்கம் நீங்க வந்து கொடுத்துதான் ஆகணும் எங்களுக்கு பண்ணணும் அப்படின்லாம் கேட்கல. ஃபேக்ட நீங்க பாருங்க. மாணவர்கள் எத்தனை அரசு பள்ளியை நம்பி எத்தனை மாணவிகள் இருக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு நியாயமான ஒரு நல்ல தரமான கல்வி கிடைக்கணும் அப்படின்றத இந்த அரசு எப்பவுமே கருத்துல கொண்டு செயல்பட்டு இருக்கு. அதை தான் நாங்க கேட்கறோம். அது நாங்க மீண்டும் மீண்டும் கேட்போம் சார். அதுதான் சார் நாங்க வந்து போராட்டம் எங்களுக்கு அடுத்த கட்ட எங்கள்ல சில பேர் வந்து கொஞ்சம் லீகலா ட்ரை பண்ணலாம், நாங்க முயற்சி பண்றது பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் லீகலா போறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த வித்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து போஸ்டிங்ஸ் எல்லாம் போடாம இருக்காங்க. சோ நான் இப்போ அரசு வந்து என்ன செய்யணும் பார்த்துட்டே இருந்துட்டு, சப்போஸ் ஏன்னா நம்ம எடுத்தோடனே லீகலா போக முடியாது இல்லைங்களா, அதெல்லாம் நாங்க ஒரு குரூப் பண்றதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அரசே கொடுத்துட்டா எங்களுக்கு சந்தோஷம். இல்லைன்னா அந்த குரூப் வந்து லீகலா ஸ்டெப் எடுப்பாங்க. தேர்தல் எதிரொலிக்குமா அப்படிங்கறது வந்து முழுமையா நம்புறோம் சார். இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆமா, எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே மாணவர்களோட நலன் கருதி இதை அவங்க பண்ணணும் சார். தலைமை ஆசிரியர்கள் வந்து வருஷம் ப்ரமோஷன் இப்ப கூட நம்ம இவரு சொல்லியிருக்காரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தலைமை ஆசிரியர்கள் வந்து நாங்க எடுத்துட்டு ப்ரமோஷன் கொடுக்க போறோம். அப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் தலைமை ஆசிரியரா போயிட்டாங்க. அப்ப வந்து அந்த இடமும் வேக்கன்ட் தானே சார் இருக்கும். இதுல குறிப்பா பார்த்தோம்னா ஒரு சில பணியிடங்கள் வணிகவியல், பொருளாதாரம், கணினி அறிவியல் இவங்களுக்கு எல்லாம் வந்து ப்ரொமோஷன் கிடையாது. அப்ப இவங்க எல்லாம் இதுல இருந்து தான் எடுத்து ஆகணும். சோ அதனால தயவு செய்து எங்களோட கோரிக்கை என்னன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் நீங்க நினைச்சா கண்டிப்பா இதை எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு செய்யலாம், செஞ்சு கொடுங்க. நாங்க உங்களை விட்டா வேற யார்கிட்ட கேட்கறது? அரசாங்கமே எங்களுக்கு நீங்க பண்ணாம இருந்தா எப்படி? எங்களுக்காகவும் இல்லாம நம்ம ஏழை மாணவர்களுடைய கல்விக்காகவும் இதை நீங்க பண்ணி ஆகணும்ன்றத நாங்க கேட்டுக்கிறோம். டிபிஏல வந்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பார்த்திருக்கோம். இயக்குனரை பார்த்திருக்கோம். அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி போயிட்டு செக்ரட்டரியேட்ல போய் பார்த்திருக்கோம் சார். அதிகாரிங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, ஆட்சியாளர்கள் தான் முடிவு எடுக்கணும். நாங்க வந்து எதுவும் பண்ண மாட்டோம். நாங்க வந்து சாதாரணமா வேலை செய்யறோம். ஆட்சியாளர்கள் என்ன முடிவு எடுக்கணும், அந்த அரசாங்கம் தான் இதுக்கு வந்து முடிவு எடுக்கணும். என்னோட பேர் ரஞ்சித் குமார் சார். யானா விஜயன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.